கொடுக்கணும்னா அந்த உயிராக இருக்க வேண்டியது குருநாதர் மட்டும்தான். குருநாதரோட உயிர் என்னன்னா ஒவ்வொரு சீடருடைய மனசுல இருக்கு. ஆத்மார்த்தமா குருவே தெய்வம், அந்த கலையை அதை காப்பாற்றணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த உள்ளதுலாம் குருநாதர் இருக்காரு. அந்த உள்ளதெல்லாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் குருநாதர் போய் கலை பண்ணுறாரு. அப்படிதான் இருக்காரு. சரிங்களா? சந்தோஷம். இப்போ பாடல் வேண்டாமா? இப்போ 17/12/2025 அன்னைக்கு காலையில் நான் உட்காந்து பாடம் பண்ணுறேன். 4 மணிக்கு உட்காந்துட்டேன். அது 5 மணிக்கு முடியும் போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று வருது மைண்டில். எந்திரிக்கும் போது ஜோதி பாடம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஒரு நினைவு வருது. ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த தியாகு சாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். அன்னைக்கு நான் விட்டுட்டேன், அது நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் இது எப்படி இது நம்மளா யோசிக்கலையே, நம்ம எதையுமே நான் யோசிக்கிறதே இல்லை, அதுவாக வர்றது தான். அப்புறம் மறுநாள் 18ஆம் தேதி அன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நேற்று என்னென்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேலண்டர் பார்த்தா அன்னைக்கு வந்து பிரதோஷம். 17ஆம் தேதி பிரதோஷம், 18 அன்னைக்கு சிவராத்திரி. அப்போதான் யோசனை வருது, ஐயாவோட அந்த நாள் வந்து 17 அன்னைக்கு அவர் மூச்சு வந்து சுவாசத்தை அடக்கிறாரு. 18ஆம் தேதி அவர் வந்து முழுமையாக நமக்குள்ள வராரு. அப்போ இதுல இருந்து எனக்கு நான் யோசிக்கிறது அடையாளம் வருது, விட்ட இடத்துல இருந்து தொடருது இது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த இடத்துல ஐயா முடிச்சாரோ அந்த இடத்துல இருந்து தொடருது. பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்யானந்த தியாகு சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். எங்க விட்டாரோ அந்த இடத்துல இருந்து தொடர்றதால அந்த நாள் வந்து ஐயா வந்து ஞாபகப்படுத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன். சாமி இது ஐயா தான் சொன்னது, நான் இல்லை. நான் வந்து மலரடி சரணம் சரணம் சரணம். சாமி வந்து கடவுளாக வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் வந்து கோவிலுக்கெல்லாம் போனால் விரதம் வந்து 47 நாள் இந்த மாதிரிலாம் நம்ம விரதம் வந்து சாமிக்கு போய் பார்த்துட்டு வரோம். ஒரு வேண்டுதல் நிறைவேறுது. ஆனால் நம்ம ஐயா அவர் வந்து சாதாரண மனித பிறவியாக பின்னாடு அவர் வந்து உண்மையான அன்போட யார் மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நொடியில் மாத்திர வாழ்க்கைய, ஒரே நொடி தான். அது அவ்வளோ துன்பங்கள் உள்ள இருந்தோம். அந்த துன்பத்துக்குள்ள ஒரு நொடியில வெளியேற்றி அப்படியே மாத்துறாரு. குடிகாரங்க திருந்துறாங்க ஐயாவோட பேச்சு கேட்டு. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு பூமியில. இன்னொருத்தவங்க கூட இருந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும், இந்த பாதுகாப்பு இருக்கும்ன்ற ஒரு சமுதாயத்தில் நீயும் தனியாக வாழலாம் என்னோட பாடத்துக்கு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து என்ன மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தைரியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். நான் அதை அனுபவிக்கிறேன், ஒரு நொடியும் அனுபவிச்சுருக்கேன். ஐயாவோட சிந்தனைகள், ஐயாவோட சுவாசம், ஐயா தலையிலேருந்து கால் வரை அவர் வந்து நம்ம அப்படியே மனசுக்குள்ள உள்வாங்கிட்டா நமக்கு செய்ய வேண்டிய வேலை நம்மளால எதுவும் செய்ய முடியாது.
அப்பா. இப்போ வந்து அது எப்படின்னா அந்த 17ஆம் தேதி அப்பாவும் ஐயாவும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. ஒரே நேர்கோடு. அந்த காட்சி பார்க்கும்போது அப்பவே நான் மொபைல் எடுத்து போட்டேன். அப்பனும் ஐயனும் வேறு வேறு என்று இருந்தேன். இப்போதுதான் தெரியுது அப்பனும் ஐயனும் நம்ம தியாகசாமி ஐயாவுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்றது புரிஞ்சாச்சு. அது வந்து அப்பா. இனிமே நான் வந்து இனிமே உங்களை எப்படி கூடுவேன்னா அப்பா. ஏன்னா